அவர் சகோதரர் அண்ணாமலை தான் டெய்லி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காரு. திடீர் சாட்டைகள் அடிச்சுக்கிறாரு, திடீர்னு கண்ணிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் தான் டிராமா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்று சொல்றேங்க. நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது அவரு உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தொகுதியில கூட்டும் போது இப்ப நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்கு, அதை கூட்ட போறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போறாங்க. அப்படி கூட்டும் பொழுது ஜனத்தொகை அடிப்படையில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு வேணா கூடும். ஆனா இன்னைக்கு 79 80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் இருக்கு. கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்க மகாராஷ்டிராக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலா 30 40 விழுக்காடு 50 விழுக்காடு, சில மாநிலங்கள் பொறுத்த 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடும். ஆனா நமக்கு 1 2 தான். நம்ம புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு இது பண்ற நம்மளுடைய தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்காங்களோ இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கும்.